அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். a very happy independence day. இப்பெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இப்படிலாம் சொன்னாலே போயா பூமரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எய்தர் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கன்சியூம் பண்ணக்கூடிய கான்டென்ட்லேருந்தோ இல்லை தவறான கைடன்ஸ்னாலேயோ நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எதுக்கு பிரிட்டிஷ்காரனே ஆட்சி பண்ணலாம் போல, அவனே நல்லா ஆட்சி பண்ணான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்த நெகட்டிவ் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது உச்சத்தை தொட்டது. குறிப்பாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நாளையும் விட்டுட்டு ஒரு டார்கெட்டட் ஹிட் ஜாப் என்பது இந்தியாவை சிறுமைப்படுத்தும் விதமாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மட்டுமே இந்தியாவுக்கு எதிரான செய்திகள் அவ்வளோ வேகமாக பரவ தொடங்கும். இந்தியாவில் எவ்வளோ மர்டர்ஸ் நடக்குது தெரியுமா, இந்தியாவில் எவ்வளோ கரப்ஷன் நடக்குது தெரியுமா, இந்தியாவில் எவ்வளோ ரேப்ஸ் நடக்குது தெரியுமா, இந்தியாவில் எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது தெரியுமா, இப்போ ஏற்பட்ட ஒரு கண்ட்ரி இதுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் கண்டிப்பாகவே இங்கிருந்து ஒரு ஆர்கானிக்கா மக்கள் மனசுல அப்படியே எழும்புதா அப்படிங்கிற கண்டிப்பா கிடையாதுங்க. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிடன் அஜெண்டா, ஒரு ஹிடன் லாபி வேலை செய்யுது. இந்த நெகட்டிவிட்டிக்கு எதிராக ஒரு சின்ன முயற்சியாக நாங்க என்ன பதிவு பண்ண போறோம்னா, பிரிட்டிஷ் காலம் எப்பேற்பட்ட ஒரு இருண்ட காலமாக இருந்தது, ஹவு த பிரிட்டிஷ் பிளண்டர்ட் இந்தியா, ஹவு த பிரிட்டிஷ் லூட்டட் இந்தியா என்பதை பத்தி கொஞ்சம் விரிவாகவும், ரெண்டாவது பிரிட்டிஷ் வரலனா இங்க கல்வியே கிடைச்சிருக்காது, பிரிட்டிஷ் வரலனா இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்காது, பிரிட்டிஷ் வரலனா நம்மளா காட்டு மிராணிகளா சுத்திட்டு இருந்திருப்போம் என்று திராவிடியன் ஸ்டாக்ஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து இன்னும் பலரும் இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லி மக்கள் மனசுல பதிய வச்சிட்டாங்க. மூன்றாவதாக இந்திய தேசமானது 77 ஆண்டுகளாக எப்பேற்பட்ட ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு, இந்த தேசத்தினுடைய பெருமை என்ன, எப்பேற்பட்ட ஒரு தேசத்துல நம்ம பிறந்திருக்கோம், இதை எண்ணி எப்படி பெருமைப்பட வேண்டுமே தவிர இவங்க சொல்ற மாதிரி இந்த நெகட்டிவ் கான்டென்ட்டுக்கெல்லாம் மயங்கி நம்மளுடைய தேசத்தை நாமே வெறுக்க கூடாது. அண்ட் ஏன் வெறுக்க கூடாது என்பதை கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரெல்லாம் இந்த தவறான கான்டென்ட் கன்சியூம் பண்ணி இந்தியாவோட அந்த அருமை பெருமைகள் புரியாம இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. பிரிட்டிஷ்கார இந்த தேசத்தை பல்வேறு விதமாக கொள்ளையடிச்சான், சூறையாடினான். ஆனா அதை மூன்றாக பிரித்து 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸாக பார்ப்போம். ஒன்னு, இந்த தேசத்துல அவன் செய்த லூட், இங்க இருக்கக்கூடிய செல்வங்களை வளங்களை கொள்ளையெடுத்து அவன் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ததோடு அவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இங்க அவ்வளோ செயற்கையான பஞ்சங்கள் மூலமாக அவ்வளோ மக்கள் செத்தாங்க இந்தியாவில். ரெண்டாவது ஆஸ்பெக்ட், கலாச்சார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் இந்தியாவை ஒடுக்கியது, இந்திய மக்களை நசுக்கியது. மூன்றாவது, பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன், இந்த மக்கள் மீது அவ்வளோ கடுமையான சட்டங்களை போட்டு இவங்களை மனுஷங்களா கூட மதிக்காம ஏதோ புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் நசுக்கியது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், பிரிட்டிஷ்கார செஞ்ச லூட், அதை பத்தி பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டா யூகே என்ன பண்ணிருக்காங்க, இந்தியா கிட்ட இருந்து ஃபைன் கேட்டிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 100 கோடி இந்திய மதிப்புல 100+ crores. நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் அங்க எங்கேயும் அவங்க வண்டியை பார்க் பண்ணிட்டாங்களாம். அப்படியே பார்க் பண்ணதுல அக்யூமுலேட் ஆகி ஒரு 100 கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்தியா 100 கோடி கொடுத்துரும், நீங்க கொள்ளையடிச்சு போனீங்களா இந்தியா கிட்ட இருந்து $45 trillion. $45 trillion எவ்வளவு தெரியுமா? இன்றைய மதிப்புல, ரூபாய் மதிப்புல 4800 trillion rupees. அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படின்னா 0000 போட்டுக்கிட்டே போலாம், அவ்வளோ ஜீரோ இருக்கும். நீங்க ஒரு தடவை கூகுள்ல போய் 4800 trillion rupeesனா எவ்வளவு வருதுன்னு நினைச்சு பாருங்க. இப்போ செல்வ செழிப்போட இந்த தேசம் வாழ்ந்து கொண்டு இருக்கும். பிரிட்டிஷ்கார மட்டும் அந்த $45 trillion இங்கேருந்து கொள்ளையடிக்காம போயிருந்தால் என்ன நடந்திருக்கும், இந்திய தேசத்தினுடைய ஜிடிபி எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இப்போ ஒரு $4 trillion, $5 trillion என்று ஒரு இலக்கு வைத்து அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட்டு அந்த இலக்கை எட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவ்வளோ ஃபைட் பண்ணி இவ்வளோ ஆண்டுகளாக $4 trillion, $5 trillion என்று அடைஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம என்றைக்கோ $15 trillion, $20 trillion ஆயிருப்போம். $20 trillion ஆகியிருந்தா we would have surpassed China to become the செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. அதுவும் பர் கேபிட்டால பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வெறும் $2000 தான் இங்க இருக்கு. ஆனா பிரிட்டிஷ் மட்டும் அவ்வளவு கொள்ளையடிக்காம இருந்திருந்தாங்கன்னா இன்று நம்மளுடைய மதிப்பானது பர் கேபிட்டா ஜிடிபி ஆனது கண்டிப்பாகவே சராசரியாக $6000-7000 கடந்து போயிட்டே இருந்திருக்கும். 1757 to 1947 இந்த டைம் பீரியட்ல, பிரிட்டிஷ் ஆண்ட இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் சுக்குநூறாக வீழ்ந்தது. 1700ல இந்தியாவுடைய குளோபல் ஷேர் ஆஃப் ஜிடிபி 25% இருந்தது.
அதாவது உலகத்துல அப்பொழுது 4 குட்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதுல 1 நிச்சயமாக இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகும் என்றுதான் இருந்தது. அது அப்படியே பிரிட்டிஷ் இந்த தேசத்தை விட்டு போகும்போது 4% குறைஞ்சது. ஃப்ரம் 25% ஆஃப் த குளோபல் ஜிடிபி ஷேர் 1700ல இருந்தது 1947ல அது அப்படியே 4% குறைஞ்சிருக்கு. பின்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அப்படியே நசுக்கி ஒடுக்குனா இந்தியாவோட ஜிடிபி கம்மியாகாம என்ன ஆகும்? இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவ்வளோ டாக்ஸ், வரி மேல வரிய போட்டு கட்டாதவங்க மேல அவ்வளோ ஆக்ஷன்ஸ் எடுத்து இங்க இருந்து கொள்ளையடிச்சு பிரிட்டிஷ்க்கு அனுப்புறதுலே குறியா இருந்தாங்களே தவிர இங்கு செயற்கையாக அவ்வளோ பஞ்சங்களை உருவாக்குனது மூலமாக அவ்வளோ மக்கள் செத்து போனாங்களே அதை பத்தி சுத்தமாக கவலையே இல்லாத ஒரு ஆட்சி தான் பிரிட்டிஷ் கால ஆட்சி. அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, ஒன்னொன்னா பார்ப்போம். 1793ல இருந்தே பாத்தீங்கன்னா பெங்கால், ஒடிஷா போன்ற பகுதிகளில் ஃபிக்ஸ்டு லேண்ட் ரெவென்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுல 50லேருந்து 60% பிரிட்டிஷ்காரனுக்கு அப்பம் கட்டணும். அப்படி கட்டலைன்னா அதுக்கு அவ்வளவு ஆக்ஷன். உங்களுக்கு லாபம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அந்த வருஷத்துல நல்ல விளைச்சல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, நீங்கள் வரி செலுத்தி கொண்டே இருக்கணும். இப்படி 1800லயே பாத்தீங்கன்னா பெங்கால் மட்டுமே 3 மில்லியன் பவுண்ட், இப்படி 3 மில்லியன் பவுண்ட்ஸ் வருவாயாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஈட்டி கொடுத்திருக்காங்க. இது அப்படியே பிரிட்டிஷ்க்கு போயிடும். அப்படியே தெற்கு பகுதிக்கு வாங்க, பாம்பே பிரசிடென்சி மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சி, 2 இடத்துலயுமே ரயட்வாரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அந்த ரயட்வாரி சிஸ்டத்தின் மூலமாக 60லேருந்து 70% வரி செலுத்தணும். உங்களுடைய விவசாய விளைச்சல் இருந்து 70% வரி மட்டுமே செலுத்தணும்னா நினைச்சு பாருங்க, நீங்க போட்ட மூலதனம், அதற்கு நீங்க செய்த உடல் உழைப்பு, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அது அனைத்துமே எதற்குமே பலன் தராம வரி செலுத்துவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் கடன் சுமை அதிகமாகி அவ்வளோ விவசாயிகள் செத்து போனாங்க. 1876 to 1878 இந்த பீரியட்லயே பாத்தீங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியிலேருந்து மட்டுமே 2 மில்லியன் பவுண்ட்ஸ் வரியாக ரெவென்யூவாக கலெக்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு அனுப்புறாங்க. அட் த சேம் டைம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரஃப் எஸ்டிமேட்டா சொல்றாங்க 5.5 to 8 மில்லியன், அதாவது 55லேருந்து 80 லட்சம் மக்கள் பஞ்சத்தால சாகுறாங்க மெட்ராஸ் பிரசிடென்சில. பஞ்சத்தால நீ செத்தாலும் சரி, இங்க பஞ்சம் வந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்காக அது செய்ய மாட்டோம். அட் த சேம் டைம் பஞ்சம் இருந்தாலும் நீங்க எனக்கு வரி செலுத்தணும், அந்த வரியை நான் அப்படியே தூக்கிட்டு போய் பிரிட்டிஷ் மகாராணி கொடுத்துருவேன் என்று இருந்த ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியா. இப்ப இருக்கிற ஜனநாயக ஆட்சி மோசமான ஆட்சியா. சரி விடுங்க, இன்னும் நிறைய இருக்கு பிரிட்டிஷ் அட்ராசிட்டிஸ், அடுத்தடுத்து பார்ப்போம். இன்னும் எவ்வளவு பஞ்சங்கள் பாருங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல, அதுவும் செயற்கையான பஞ்சங்கள். நம்பர் 1, பெங்கால்ல ஒரு பேரழிவு உண்டானது 1769 மற்றும் 1770 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்துல எவ்வளவு மக்கள் இறந்து போறாங்க தெரியுமா? 3ல் 1 பங்கு மக்கள் இறந்து போறாங்க. பெங்கால்ல ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மக்கள் இருப்பாங்களோ அதில் 3ல் 1 பங்கு நினைச்சு பாருங்க. இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி இருக்கு, இப்போ கான்டெம்பரரி வேர்ல்ட்ல சொல்றேன், அதுல மேக்ஸிமம் 3-4 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு டெத், காரணம் பஞ்சம். இது இயற்கையாகவே பஞ்சமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க, செயற்கையான பஞ்சம். அதிகமான வரி, மக்களை போட்டு வாட்டி வதைப்பது, இதை தாண்டி விளைச்சல் அனைத்தையுமே பதுக்கி வைப்பது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, அவ்வளோ விளைச்சல்களை பதுக்கி வைத்து 1 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இதே ஆண்டுல. 1769, 1770 இந்த 2 ஆண்டுகள்ல எந்த ஆண்டுகள்ல அங்க பஞ்சம் தலைவிரித்து ஆடியதோ பெங்கால்ல, அந்த 2 வருஷத்துலயும் 1 மில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்புள்ள அரிசியை ஏற்றுமதி செய்யறாங்க. இங்க இவ்வளோ மக்கள் பசியால பட்னியால செத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதை பத்தி அக்கறை இல்லாம இங்க இருந்து ஏற்றுமதி பண்றான் பிரிட்டிஷ்க்கு, அதுவும் பதுக்கி வைத்து இல்லீகலா. அவன் தானே ஆட்சி பண்றான், அப்ப இல்லீகல் கிடையாது, அது லீகல். கொள்ளையனே ஆட்சிக்கு வந்து விட்டால் இதான் ஒரு ஃபிளெக்ஸ் பாத்துக்கோங்க. நம்ம கொள்ளையடிச்சாலும் நம்ம ஆட்சியா இருக்கோம், எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்று இதான் அவன் அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுக்குற மாதிரி நம்மளுடைய மக்கள் செய்த விளைச்சலை அங்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தான் பிரிட்டிஷ்காரன் என்றும் அரக்கன். இது குறித்து அமார்த்தியா சென் எழுதிய பாவர்ட்டி அண்ட் ஃபேமின்ஸ் என்ற புத்தகத்துல ரொம்ப டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த செயற்கையான பஞ்சத்தை பார்ப்போம். நம்பர் 2, 1783, 1784 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா முழுக்கவே பஞ்சம். அந்த பஞ்சத்துல 1.1 crore, இப்படி 1.1 கோடி மக்கள் இறந்து போறாங்க. இறந்து போறது மட்டும், இனிமே நோய்வாய்ப்பட்டவங்க, உடல் உபாதைக்கு ஆளானவங்க, இவங்களை பத்திலாம் இவங்களை சேர்க்கல, அவங்களை சேர்க்காமலே 1.1 crore டெத் மட்டுமே. இதற்கு காரணமும் அகைன் அதிக வரி. அந்த வரியோட சேர்த்து யாரெல்லாம் வரி கொடுக்க மறுக்கிறார்களோ, இல்ல கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டால் அவங்களோட நிலத்தை பறிமுதல் செய்வது. அப்படி 30% நில உரிமையாளர்களிடமிருந்து நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த காலகட்டத்தில்.
அட் த சேம் டைம் இதே நார்த் இந்தியாவில் எந்த நார்த் இந்தியாவில் பஞ்சத்தால 1 கோடி மக்கள் இறந்து போனாங்களோ அட் த சேம் டைம் 0.5 மில்லியன் டன்ஸ், ஒரு டன்னா 1000 கிலோ, 1 மில்லியன்னா 10 லட்சம். இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, 0.5 மில்லியன் டன்னா எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷுக்கு இங்க மக்கள் செத்து கொண்டிருக்கும் போது. இன்று பெங்கால்ல நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இது போன்ற பஞ்சங்கள்னு பார்த்தோம்னா அதை விட அதிகமாக சவுத் இந்தியாலே வந்திருக்கு. சவுத் இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சி, ஹைதராபாடு, இன்னும் நிறைய மராத்தா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 1789 1793 வரைக்கும் அகைன் 1.1 கோடி மக்கள் இறந்து போறாங்க பஞ்சத்தால. இதற்கு பேரே ஸ்கல் ஃபேமின் என்று குறிப்பிடுறாங்க. மண்டை ஓடு, எங்க பார்த்தாலும் மண்டை ஓடுகள் புதைக்கப்படாம, எரிக்கப்படாம, அப்படி அங்கங்க எங்க பார்த்தாலும் மண்டை ஓடுகள் தென்னிந்தியா முழுக்கவே கண்களுக்கு புலப்பட்டன என்று பதிவு பண்றாங்க. வெறும் 4 வருஷத்துல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் சுடுகாடாக மாறியது. ஹைதராபாத்ல மட்டுமே 50% விவசாய நிலங்களை அபேண்டன் பண்றாங்க. விவசாயிகள் அப்படியே அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வெளியேறாங்க. ஐயோ சாமி, எங்களால வரி கட்டி மாளல, நீங்களே வச்சுக்கோங்க என்று அவங்க வெளியேறினதுல அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, விளைச்சல், மக்களுக்கு உணவு சரியாக போய் சேராம இங்கேயும் பதுக்கல், அங்கேயும் பதுக்கல், அங்கேயும் பதுக்கல், சவுத் இந்தியாவிலும் பதுக்கல், பெங்கால்லையும் பதுக்கல், நார்த் இந்தியாவிலும் பதுக்கல், எங்கேயுமே பதுக்கலை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. இந்திய மக்களை கொல்வதற்காகவே இவங்க பதுக்கல் பண்ணியிருப்பாங்க போல. பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அவ்வளோ கொடுமையாக பதுக்கல் செய்து இந்திய மக்களை கொன்று குவித்தது. லிட்டரலி தட் வாஸ் அ ஜீனோசைட். இதை தவிர இந்தியன் ஃபேமின் ஆஃப் 1899 to 1900 சென்ட்ரல் இந்தியா, குஜராத், ராஜஸ்தான், பார்ட்ஸ் ஆஃப் பாம்பே பிரசிடென்சியில், பெங்கால் ஃபேமின் ஆஃப் 1943 பெங்கால்ல என்று செயற்கையாக பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்பட்ட செயற்கையான பஞ்சங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து பட்டியல் போட்டோம்னா இந்திய மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள். இங்கு ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தை சூறையாடினார்கள். இந்த ஆட்சி பரவாயில்லையா, இப்ப ஜனநாயக ஆட்சி மோசமாக இருக்குன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம கலோனியல் ரூலை அசஸ் பண்றதுக்காக 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணோமா. முதல் கேட்டகரியில எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக கலோனியல் அட்ராசிட்டிஸ் பத்தி பேசியிருக்கோம். அடுத்த கேட்டகரி வருவோம், அதுதான் இந்தியாவோட ஆணி வேர்ல கைய வச்சாங்க, எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் இந்தியாவுடைய கல்வி முறையும் மொத்தமாக சீரழிச்சது இந்த ஆங்கிலேய அரசு. இந்தியன் எஜுகேஷன் பிஃபோர் பிரிட்டிஷ் அண்ட் ஆஃப்டர் பிரிட்டிஷ் என்று பிரித்து பார்க்கலாம். இதற்காக தான் தரம்பால் என்ற ஒரு ஆத்தர் ரொம்ப டீட்டெயில்டாக பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ரிசர்ச் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியிலையும் சரி, பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு முன்னாடியும் சரி, இங்கு எஜுகேஷன் எப்படி இருந்தது, உண்மையிலே இவங்க சொல்ற மாதிரி பிரிட்டிஷ்காரன் தான் இங்க எல்லாருக்கும் கல்வி கொடுத்தானா, அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் அனைவருக்கும் கல்வியை மறுத்தார்களா என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த புத்தகம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் ஹவு இந்தியன் எஜுகேஷன் வாஸ் பிஃபோர் த பிரிட்டிஷ் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வாங்க முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் தாமஸ் முன்ரோ என்ற கவர்னர் சர்வே பண்ண சொல்றாரு ஒட்டுமொத்த பிரசிடென்சிலையும். 1822 1826 வரைக்கும் நடந்த சர்வேல நிறைய கீ ஃபைண்டிங்ஸ் கிடைக்குது. அதுல தாமஸ் முன்ரோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. மெட்ராஸ் பிரசிடென்சியில மட்டுமே there were 11,574 schools and 1,094 colleges across 21 districts serving 1,53,182 male students and some female students also. அங்கு பெண்களும் கல்வி கற்றிருக்காங்க என்பதை தாமஸ் முன்ரோ என்ற ஆங்கிலேய கவர்னர் மெட்ராஸ் பிரசிடென்சியில பதிவு பண்ணியிருக்காரு. The inclusion of home-based education suggests literacy rates were significantly higher than the British estimates, rivaling or exceeding England's at that time, where literacy was somewhere near 50% for males. அந்த காலகட்டத்தில் இப்போ 1822 to 1826 வரைக்கும் இங்கிலாந்துல எவ்வளவு லிட்ரஸி இருந்ததோ அதை விட அதிகமாக பல இடங்கள்ல இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சியில லிட்ரஸி இருந்திருக்கு என்று பதிவு பண்றாங்க. சரிப்பா, அப்படியே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் மட்டும் தானே படிச்சிருப்பாங்க, எல்லாரும் படிக்கலையே என்று கேட்பீங்கன்னு தெரியும். அதற்கும் பதில் இருக்கு. டேட்டா ஃப்ரம் த கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் ஷோஸ் தட் out of the 1,53,182 male students in the Madras Presidency schools, Shudras என்ற வார்த்தையை அவங்க பதிவு பண்றாங்க. ஷூத்ராஸ் மட்டுமே 50% இருந்திருக்காங்க. அதர் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் போட்டு அதுல 15% என்றும், பிராமின்ஸ் வெறும் 20% மட்டும்தான் மெட்ராஸ் பிரசிடென்சியில ஸ்டூடெண்ட்ஸ் ஆக இருந்திருக்காங்க. க்ஷத்ரியர்களும் வைஷ்யர்களும் 9% என்று பதிவு பண்றாங்க. சோ இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ல நமக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் உருட்டு, ஆங்கிலேயர்கள் வந்துதான் இங்க வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாங்க, தப்பு. ரெண்டாவது, பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்றார்கள், இல்லை, அனைவரும் கல்வி கற்றிருக்காங்க. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு, தப்பு. பெண்கள் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சதை தாண்டி ஹோம் ஸ்கூலிங்ல அவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க என்று பதிவு பண்றாங்க பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல. இதுலயும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருந்திருக்கு அதையும் பார்க்கணும் இல்லையா?
கல்வி என்றால் எப்பேற்பட்ட கல்வி என்பதையும் அவங்க டீடைல்டாக சொல்றாங்க. The content of studies was better than what was then studied in England. The duration of study was more prolonged. The method of school teaching was superior, and it is this very method which is said to have greatly helped in the introduction of popular education in England, but which had prevailed in India for centuries. இங்கிலாந்து எந்த தரத்தில் கல்வி இருந்ததோ அதை விட பன்மடங்கு கல்வி தரம் இங்கு கூடுதலாக இருந்தது. இதுலயும் பாருங்க, British surveys noted that India's education system had more schools per capita, 1 per 1000 students in Madras versus fewer in England. இங்கிலாந்துல ஒரு மாணவனுக்கும் ஒரு ஸ்கூலுக்கும் அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, எவ்வளவு மாணவர்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குங்கிற ரேஷியோ இங்கிலாந்தை விட மெட்ராஸ் அதிகமாக இருந்தது. அப்போ இந்த லெவல் எப்பேற்பட்ட ஒரு தேசத்தை இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து நாசமாக்கி இருக்காங்கிறத நினைச்சு பாருங்க. இப்படி மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் கிடையாது, அடுத்து வந்துருவாங்க இவனுக்கு தூக்கிட்டு வடக்கனுக்கு மூளை கிடையாது, வடக்கனுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க என்று. வடக்கன்களும் இந்த சோகால்டு வடக்கன்களும் தெற்கன்களும் மேற்கன்களும் கிழக்கன்களும் அனைவருமே படித்திருந்தார்கள். கல்வியில சிறந்து விளங்கிய ஒரு தேசமாக இருந்தது ஒட்டுமொத்த பாரத தேசமும். பெங்கால்லையும் பீகார்லையும் வில்லியம் ஆடம்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு, 1835 to 1838 வரைக்கும் சர்வேஸ் கனெக்ட் பண்றாங்க. இன் his first report, Adam observed that there exist about 1 lakh village schools in Bengal and Bihar around the 1830s. Not to talk about the rest of India, he inferred there were approximately 100 institutions for higher learnings in each district, meaning approximately 1800 such institutions and 10,800 scholars in them. பெங்கால்லையும் பீகார்லையும் ஒட்டுமொத்தமாக 1,50,748 கிராமங்கள்ல மோராலஸ் 1,00,000 கிராமங்கள்ல வில்லேஜ்ல ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. 100 ஹையர் ஸ்டடீஸ்க்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்திருக்கு. இதுல சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடட் சான்ஸ்கிரிட் கிராமர், லாஜிக் and law alongside vernacular education for practical skills. Sanskrit grammar அங்கு அனைவருக்கும் கற்பிக்கப்பட்டிருக்கு, law கற்பிக்கப்பட்டிருக்கு, vernacular language local language நிறைய அங்கு பாடங்கள் இருந்திருக்கு. பெங்கால்ல, பீகார்ல, மெட்ராஸ் பிரசிடென்சில, பாம்பே பிரசிடென்சில என்று ஒவ்வொரு பிரிட்டிஷ் ரெக்கார்டும் எடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலையுமே மோரார்லெஸ் ஒவ்வொரு கிராமத்திலையுமே அப்போது ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. அனைவரும் கல்வி கற்றிருக்காங்க. பெண்கள் ஸ்கூல்லையும் கல்வி கற்றிருக்காங்க, அதிகமாக ஹோம் ஸ்கூலிங்கும் பண்ணியிருக்காங்க. எந்த சாதிக்கும் கல்வி நிலையங்கள்ல கல்வி மறுக்கப்படவில்லை என்பதை யாரோ ஒரு XZY சொல்லியிருந்தா பரவாயில்ல. எந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த தேசத்தை அழித்தார்களோ அவங்களோட ரெக்கார்ட் சொல்லுது. இப்போ இங்கிலீஷ் எஜுகேஷன் எப்படி இந்த தேசத்தை சீரழித்தது என்று பார்ப்போம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்க கல்வி முறையை மாத்தாத வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே இங்க மாற்ற முடியாது, இந்த நிலத்தை தன்வசம் ஆக்கிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு தாமஸ் மெக்காலே என்ற ஒருவரை களம் இருக்கிறாங்க. யார் இந்த தாமஸ் மெக்காலே? இந்த வேட்டையன் படத்துல எடுத்தோன்னு ஓப்பனிங் சீன்ல மெக்காலே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் கல்வி கிடைச்சது அப்படின்னு உருட்டுனாங்க இல்லையா, அந்த மெக்காலே. அவர் என்ன சொன்னாரு, இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட், இன் ஒப்பீனியன்ஸ், இன் மாரல்ஸ் அண்ட் இன் இன்டெலெக்ட். வெறும் பார்ப்பதற்கு இந்தியனாக அவன் இருக்கணும், ஆனா அவனுடைய புத்தி, அவனுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை அனைத்திலுமே அவன் ஒரு ஆங்கிலேயனாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை இங்க உருவாக்கணும். அப்பதான் அவனை ஒட்டுமொத்தமாக தலைமுறையாக பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளால ஆட்சி புரிய முடியும் என்று இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1835 பாஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருந்த பாரம்பரிய கல்வி முறை சிதைந்தது, குருகுல கல்வி முறை ஒழிய ஆரம்பிச்சது. இவங்க the highly dominated English education அதை தான் வந்து நீங்க படிக்கணும் என்று இங்கிலீஷ் எஜுகேஷன் மூலமாக படித்து வந்தவங்களை அசிஸ்டண்டா, பியூனா, இன்னும் நிறைய இது போன்ற எடுபடி வேலைகள்ல அமர்த்த ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்தியர்கள் அரசாங்க வேலை என்று நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதுல ஒரு சில இங்கிலீஷ் எஜுகேஷன் கத்துக்கிட்டு போய் பியூனா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு சரிவு இந்தியன் எஜுகேஷன்ல இருந்ததுன்னா, ஒரு காலத்துல மெட்ராஸ் பிரசிடென்சி இங்கிலாந்துக்கு நிகராக லிட்ரஸில நம்ம போட்டி போட்டுட்டு இருந்தோம் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட் சொல்லுது. ஆனா by 1880 only 2.8% of India's population attended British schools compared to 65% of boys in pre-colonial Madras. This created a new hierarchy with English educated Indians dominating colonial administration and professions. So இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல வெறும் 2.8% தான் இந்த ஆங்கிலேய கல்வி முறையை ஏற்று அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கான்ட்ரரி டு த ப்ராபகண்டா ஆஃப் ஆங்கிலேயர் வந்துதான் இங்க அனைவருக்கும் கல்வி கட்டுறது என்பதை தாண்டி அதுக்கு உல்டாவா நடந்திருக்கு. என்னது, ஆங்கிலேயன் வந்ததுக்கு முன்னாடி அனைவருக்கும் கல்விக்கு ஆக்சசிபிலிட்டி இருந்தது, ஆனா அவன் வந்ததுக்கு பிறகாக தான் இங்கு அனைவரும் கல்வி கற்காம இந்தியாவில் 2.8% மட்டுமே கற்றிருக்காங்க என்பதை
அகைன் நான் பதிவு பண்ணல, பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து தரம்பால் பதிவு பண்றாரு. அவங்க இங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது ரொம்ப மோசமான பேத்தட்டிக்கான சிச்சுவேஷன் தான் இந்தியாவோட லிட்ரஸி இருந்தது. ஏன்னா ஒன்லி அப்பர் கிளாஸ் அர்பன் பாப்புலேஷன்ல ஒரு சிறிய பகுதிக்கு மட்டும்தான் இந்த இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஆக்சசபிளாக இருந்தது. மற்றவர்களுக்கு ஆக்சசபிலிட்டியே கிடையாது. இன்னும் நிறைய கிராமப்புறங்கள்ல ஏழை எளிய மக்கள் கல்வி கற்காம பல தலைமுறைகள் கடந்து ஓடிவிட்டன. அதனாலதான் இன்றளவும் லிட்ரஸில நம்ம ரொம்ப போராடி மேல வந்திருக்கோம். எல்லாருக்கும் கல்வி, பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், சர்வ சிக்ஷா அபியான், சமக்ர சிக்ஷா அபியான் என்று அனைவருக்குமே கல்வி, எல்லாரும் கல்வி கற்க வேண்டும் என்று திட்டங்களை போட்டு எல்லாரையும் படிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லாம உலக அளவுல பல மக்களுக்கு கல்வியை வாரி கொடுத்திருக்கோம். நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு பீகார்ல பக்தியார்ஜி கீல்ஜி என்ற அந்த அரக்கன் நாலந்தா யூனிவர்சிட்டியை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னதாக எல்லா இடத்துலேருந்தும் அங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மேற்படிப்புக்காக வந்து படிச்சுட்டு இருந்தாங்க என்று நமக்கு அபிஷியல் ரெக்கார்ட் சொல்லுது. படிப்புல சிறந்து விளங்கிய இந்தியா இவர்களுடைய எஜுகேஷன்ல கை வைக்காம எதையுமே மாற்ற முடியாது என்று எண்ணிய பிரிட்டிஷார் ஒட்டுமொத்தமாக எஜுகேஷனை கொலாப்ஸ் பண்ணி மெக்காலேயோட ஆசை இங்கிலீஷ் இன் இன்டெலெக்ட், இன் ஒப்பீனியன்ஸ் அண்ட் இன் டேஸ்ட் மாத்திட்டாரு. He did what he dreamt of. இந்த எஜுகேஷன் ஆஸ்பெக்டை பார்த்தோமா, இந்த எஜுகேஷன் ஆஸ்பெக்ட் மாதிரியே அடுத்ததாக இங்கு கடுமையான சட்டங்கள் போட்டு எப்படி மனிதர்களாக கூட, நாட் ஈவன் ஹியூமன் பீயிங்காக கூட மதிக்காம எறும்புகளாகவும் பூச்சிகளாகவும் புழுக்களாகவும் நசுக்கி போட்டாங்க. ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஹியூமனிட்டி எதுவுமே இல்லாம ஒரு ஒட்டுமொத்தமான பாசிச ரெஜீமை இந்த தேசத்துல நடைமுறைப்படுத்தி அது மூலமாக இந்தியர்கள் அவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். உலகத்துல இப்படி ஒரு சட்டத்தை யாராலையும் போட்டிருக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாத இவ்வளவு கொடூரமான ஒரு சட்டம் குற்றப்பரம்பரை சட்டம், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871. இந்த சட்டத்தின்படி பிறவியிலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதுவதுதான் அரசாங்கத்தினுடைய பார்வையாக மாறிவிடும். அதாவது ஒருவன் ஒரு சமூகத்தில் பிறந்தாலே அவன் குற்றவாளியாக கருதப்படுவான். இந்த ஒரு சட்டத்தை பத்தி இங்க இருக்கக்கூடிய த சோ கால்டு பிரிட்டிஷ் அடிவருடிகள் படிச்சே ஆகணும். ஏன்னா என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ்காரன் எல்லாத்தையும் சமமா பார்த்தான், அவன் தான் எல்லாருக்கும் சமமா கல்வி கொடுத்தான், இந்தியாவில் சமத்துவத்தை போதித்ததே பிரிட்டிஷ் தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களா அதை உன்னிப்பா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்ததாலேயே அவன் குற்றவாளி என்று கருதப்பட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுடைய எல்லா தம் பிரிண்ட்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேல அவங்க தாண்டி போகக்கூடாது. அப்படி போனா கடுமையான நடவடிக்கை பாயும். நிறைய பேர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு அப்பாவிகள் மேல புனையப்பட்ட வழக்குகளை போட்டு அவ்வளோ பேர் கொடுமையாக சித்திரவதை செய்து பலரையும் கொண்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் வழி வந்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவங்களுடைய ஐடியாலஜி ஈவே ராமசாமி படி ஆங்கிலேயனே இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொன்னார் இல்லையா, சமத்துவத்தை போதித்தார் ஈவே ராமசாமி என்று. ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்துல தான் ஒரு குறிப்பிட்ட சாதியை, இந்த சாதியை குற்றம் செய்யக்கூடிய ஒரு சாதி என்று பிராண்ட் பண்ணி அந்த சாதியில பிறந்த எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி கொன்று குவித்தது ஆங்கிலேய அரசாங்கம். தமிழ்நாட்டில் நிறைய சாதிகள் இந்த மாதிரி குற்றப்பரம்பரை சட்டத்துல பட்டியலிடப்பட்டுச்சு. அந்த சாதிகளோட பெயர் சொல்ல நான் விரும்பல, காரணம் அந்த ரணம் இப்போதான் அவங்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருக்கு. அதை மீண்டும் கிளற நான் விரும்பல. அதனால ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அடுத்த சட்டம் ரொம்ப கொடுமையான சட்டத்தை பார்ப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அவ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிக்க நிறைய சட்டங்களை கொண்டு வர அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தனக்குத்தானே முழு அதிகாரத்தை கொடுத்து கொண்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எங்களுக்கு தான் முழு அதிகாரம் இந்த லேண்ட் மேல, இங்க இருக்கக்கூடிய விளைச்சல்கள் மேல நாங்க வரிய போட்டு அங்க பிடுங்கி எடுத்துப்போம், அப்படி நீ செவிசாக்கவில்லை என்றால் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் நடக்கும் என்று ரெகுலேட்டிங் ஆக்ட போட்டு மக்களை கடுமையாக நசுக்கினார்கள். அடுத்து வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் 1878. இதுல அனைத்து பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அது வெளியிடணும். எப்படி பிரஸ் சென்சார்ஷிப் இந்தியாவில் எமர்ஜென்சி ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், எல்லாத்தையுமே அரசாங்கம் சென்சார் பண்ணி தான் வெளியில விடும், அரசாங்கத்தை தாண்டி எதுவுமே வெளியில வராது. இதை விட பன்மடங்கு மோசமாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இப்ப பேசுறாங்கல்ல பத்திரிகை சுதந்திரம், எங்கே பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி ஆங்கிலேய ஆட்சி காலத்துல அப்படின்னு வாயை திறந்தாலே வாயில லத்தி விட்டு ஆட்டிடுவான். நிறைய பத்திரிகைகளை அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக செடிஷியஸ், தேச துரோகம் என்று வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள பேன் பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, எடிட்டர்ஸ் ஒன்று ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லை ஃபைன் போடுவாங்க. இப்படி இந்த தேசத்துல பேச்சு சுதந்திரம் கூட கிடையாது. ரவுலட் ஆக்ட் 1919 கொண்டு வரப்பட்ட இந்த ஆக்ட்ல மக்கள் ஒரு இடத்துல கூடக்கூடாது. இந்த ஆங்கிலேய கொடுங்கோல் ஆட்சி நினைத்தால் யாரை வேண்டாலும் எப்போது வேண்டாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு லீகல் ஹெல்ப் கூட கிடையாது. யூ கேனாட் அப்பீல். நான் ஒரு நிரபராதி என்று நீங்க போய் நீதிமன்றத்தை நாட கூட முடியாது. எவனை வேணா தூக்கி யார வேணா உள்ள போடு. இந்த ரவுலட் ஆக்ட் அமல்ல இருந்த போதுதான்
ஜாலியன் வாலாபாக் நடந்தது. அவ்வளோ பெரிய திறந்தவெளி மைதானத்துல ஜெனரல் டயர் என்ற ஒரு அரக்கன் உள்ளே புகுந்து எல்லாரையும் காக்கா குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளதுல ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள், அப்பாவி மக்கள், திருவிழாவுக்காக அந்த மைதானத்துல கூடுங்கவங்க இறந்து போறாங்க. பெரும் திருவிழாக்காக. அவங்க யாரும் இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க புரட்சி செய்யறோம், கிளர்ச்சி செய்யறோம், எதுவும் கிடையாது. இந்த ஜெனரல் டயர் என்ற அந்த ஒரு ஒற்றை நபருக்கு இந்தியர்கள் மேல இருந்த அந்த கோபம், அவனுக்கு கோபம் இருக்கான், அதனால எவனுமே வாழக்கூடாதுன்னு சுட்டு தள்ளினாங்க. அந்த ஜாலியன் வாலாபாகுக்கு இன்று வரை பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்கவில்லை. உலகத்துல யாரு பார்த்தாலுமே ஜாலியன் வாலாபாக் பத்தி கேள்விப்பட்டாலே கண்ட ரத்தம் வரும். இன்றும் ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப்ல அமிர்த்சர்ல ஒரு ஆறாத வடுவாக அந்த மக்கள் மத்தியில இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ பேர் இன்றளவும் போனீங்கன்னா, என்னுடைய தாத்தா அந்த ஜாலியன் வாலாபாக்ல படுகொலை செய்யப்பட்டாரு, என்னுடைய கொள்ளு தாத்தா அதுல இறந்து போனாரு என்று நிறைய பேர் இப்போது கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக பேச்சுரிமையை மறுத்து, பத்திரிகை சுதந்திரத்தை மறுத்து, வாழும் உரிமையை மறுத்து, உணவை மறுத்து, உடையை மறுத்து, கல்வியை மறுத்து, அடிப்படை தேவைகள் அனைத்தையும் மறுத்து, நீங்கள் ஒரு மனிதர்களே கிடையாது என்று மனிதாபிமானமற்ற ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி பிரிட்டிஷ் காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது. இன்னும் சொல்ல போனா வேர்ல்டு வாருக்கு பிரிட்டிஷ்காரன், அதாவது ஆக்சிஸ் பவர்ஸும் அலைடு பவர்ஸும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்தியாவில இருந்து அவ்வளோ வீரர்கள் அங்க எக்ஸ்போர்ட் பண்ணி, அங்கு நம்மளுடைய வீரர்கள் வேர்ல்டு வார்ல அப்பாவி மக்கள் இறந்து போறாங்க. இந்தியாவுக்கும் வேர்ல்டு வார்க்கு என்ன சம்பந்தம்? இங்கிலாந்தோட ஆதிக்கத்துல அவர்களுடைய ஆட்சியின் கீழே, ஆளுகைக்கு கீழே இந்தியா வருவது என்ற ஒரே காரணத்திற்காக லட்சக்கணக்கான வீரர்கள் அங்கு சென்று போரிட்டு, ஜெர்மனியர்களோட, ஜப்பானோட, இட்டாலியோட போரிட்டு கொத்து கொத்தாக மடிந்து போறாங்க. இந்தியாவிலிருந்து பிணை கைதிகளாக ஸ்லேவ்ஸ் சொல்லுவாங்க, லிட்டரலி ஸ்லேவ்ஸ், மொரீஷியஸ், ஃபிஜி, இன்னும் பல கெரிபியன் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எப்படி ஸ்லேவரி எக்ஸ்போர்ட். அங்க சென்று அவங்க சொல்ற வேலை மனிதாபிமானமே இல்லாம ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையா இருக்காது. வாட்டி வதைந்து அவ்வளோ பேர் சித்திரவதை பண்ணிருக்காங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல. இவ்வளவு கொடுமையான சட்டங்களை போட்டுவிட்டு த ஒயிட் மேன்ஸ் பர்டன் என்று வேற தன்னை பீத்திப்பாங்க. அதாவது உலகத்தை ஆள வேண்டியது இவங்களுடைய பர்டன். அவங்கெல்லாம் காட்டு மரானிங்க. ஒயிட் மேன் மட்டும்தான் சிவிலைஸ்டு, உலகத்துல மற்ற எல்லாமே காட்டு மரானிங்க. இவன் போய் எல்லாரும் சிவிலைஸ் பண்றது இவனுடைய பர்டன் என்று சொல்லிக்கிட்டு அவங்களோட பார்லிமெண்ட்ல, அவங்க கூடக்கூடிய இடத்துல எல்லாத்துலையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கொடுங்கோலனை வெளியேற்றுவதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் உயிர் நீத்து, சிறைப்பட்டு, செக்கிழுத்து, குடும்பங்களை இழந்து, எத்தனையோ தியாகங்களை செய்து, சும்மா ஒன்றும் கிடைக்கவில்லை சுதந்திரம். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா, நீங்க போற போக்குல இதுக்கு பிரிட்டிஷ்காரனே ஆட்சி பண்ணிருக்கலாங்கிறீங்களே. இதற்காக தான் சொல்றோம், இங்கு அடிப்படையில் நம்மளுடைய கல்வியில் பிரிட்டிஷ் காலத்துல எப்படியெல்லாம் இந்தியா துன்பப்பட்டது, அதற்கு முன்னாடி முகலாய ஆட்சி காலத்துல இந்தியா எப்படியெல்லாம் சிதைந்து போனது என்பதை பாட புத்தகத்துல சேர்க்காவிட்டால் அடுத்தடுத்த தலைமுறைகள் இன்னுமே அதிகமாக நம்புவாங்க. இதுக்கு பிரிட்டிஷ்காரனே பரவாயில்ல ப்ரோ, சுதந்திரம் வாங்காமலே இருந்திருக்கலாம் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, ரொம்ப ஓப்பனா ஜெனுவினா சொல்றேன், டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த ஃபேக் ப்ராபகண்டா. இந்த தேசம் எப்பேற்பட்ட ஒரு தேசம் என்றால், வரலாற்றுல நீங்க நிறைய தேசங்கள்ல பாருங்க, பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பதற்காக அவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கு. பல போராட்டங்களுக்கு பிறகாக தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது. ஆனால் எந்தவித போராட்டமும் இல்லாமல் ரொம்ப இயல்பிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்த ஒரே தேசம் இந்த பாரத தேசம். அடுத்து நீங்க மற்ற நாடுகள், பல கம்யூனிஸ்ட் நாடுகள், பல சர்வாதிகார நாடுகள், அங்க எல்லாம் ஜனநாயகம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஜனநாயகம் என்று பேசினா சுட்டு கொண்டுருவோம். இந்த டின்னமன் ஸ்கொயர் மேசக்கர் என்று சைனாவில் ஒரு மேசக்கர் இருக்கு. இது சைனாவில் எந்த இன்ஃபர்மேஷனும் அவைலபிள் கிடையாது. நீங்க சைனாக்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா டின்னமன் ஸ்கொயர் மேசக்கர் பத்தி வரவே வராது. 10,000 பேரை சீன அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக போராடினார்கள் என்ற காரணத்திற்காக டின்னமன் ஸ்கொயர்ங்கிற இடத்துல கொண்டு குவிச்சாங்க ஜனநாயகத்துக்கு ஆதரவாக போராடிய சொந்த நாட்டு மக்களை. ஆனா இந்த தேசத்துல, ஜனநாயகம் தழைத்து வாங்கக்கூடிய தேசத்துல, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல, அதுவும் அந்த டெமோக்ரஸி ப்ராசஸ் பாருங்க, ஒரு மலைப்பகுதியில ஒரே ஒருவர் தான் வாக்காளர் என்றால் அந்த வாக்காளருக்கும் சேர்த்து எலெக்ஷன் கமிஷன் ஆனது அங்க ஒரு பூத்தை செட்டப் பண்ணி ஒரே ஒரு ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் நாளைக்கு நினைத்தால் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட முடியும், எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட முடியும், எம்பி தேர்தலில் போட்டியிட முடியும். ஒரு சாமானியனுக்கு, கடை கோடியில் இருக்க ஒரு சாமானியனுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்தால் பிரதமர் ஆகலாம், முதல்வர் ஆகலாம், யாரா வேணாலும் ஆகலாம். இவ்வளோ ஒரு பிரிவிலேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரஸில வந்து இது பிரிட்டிஷே ஆண்டிருக்கலாம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்து. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இந்தியா. இங்கு ஒருவருக்கு இன்னொருவரை சமம் என்கிறோம். ஆனா இந்தியா மாதிரியே இன்னொரு நாட்டை சொல்லுவாங்க, தட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி. உலகத்துல மிகவும் பழமையான டெமோக்ரஸி எது என்றால் அது அமெரிக்கா. அமெரிக்கால 3/5 காம்ப்ரமைஸ் என்று ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு ஒயிட் மேனும்
அங்க ஒரு ஸ்லேவும் சமம் கிடையாது. அதனால 5 white people is equal to 5 தான். ஆனா 5 slaves is equal to just 3 people. புரியுதா? இங்கு white people is equal to 5/5. பட் அங்கு slaves எனப்படுபவர்கள் just slaves is equal to 3/5. 5 slaves is equal to 3/5 என்ற 3/5 காம்ப்ரமைஸ் என்ற ஒரு இருந்தது. டாக்ஸேஷன்ல, ரெப்ரசன்டேஷன்ல, நிறைய இடங்கள்ல போராடி 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 தான் அங்கு ஈக்குவாலிட்டியை நிலைநாட்ட முடிஞ்சது. ஆனால் இங்கு நம்முடைய அரசமைப்பு சட்டம் எடுத்த உடனே ஆல் இந்தியன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று ஒரு சட்டம் போட்டிருக்கோம். சட்டத்தையும் தாண்டி இயல்பாகவே மிகவும் அழகான ஒரு தேசம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று மலைகள்லேருந்து, மடுக்கள்லேருந்து, ஆறுகள், நதிகள், கடல், சமவெளி, பாலைவனம் என்று இங்கு இல்லாத லேண்ட் மாஸே கிடையாது. இத்தனை கோடி மக்கள் இருந்தாலுமே, இவ்வளவு மொழிகள் பேசினாலுமே, இவ்வளவு மாநிலங்களாக பிரிந்து கிடந்தாலுமே அந்த இந்தியன் என்ற அந்த உணர்வு வந்துவிட்டால் அனைவரும் ஒன்றாக நிற்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேறு எந்த தேசத்துக்குமே பாசிபிள் கிடையாது. இப்ப பல நாடுகள்ல இன்ஃப்ளேஷன், பல நாடுகள்ல பஞ்சம், பல நாடுகள்ல போர், அவ்வளவு மக்கள் உலகத்துல அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்திய தேசமானது இப்போது கம்பீரமாக வீரநடை போட்டு கடந்த ஒரு தசாப்தத்துல 25 கோடி மக்களை நம்ம மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கோம். ஆஸ் அ நேஷனா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் காட்டிட்டு இருக்கோம். பின்னாடி எங்கேயோ இருந்த நாம் இத்தனை அட்ராசிட்டிஸையும் மீறி இப்படி ஆங்கிலேயன் $45 trillion கொள்ளையடித்து கொண்டு போனாலும் அதற்கு பிறகாக இப்போது வேர்ல்ட்ஸ் 4th லார்ஜஸ்ட் எக்கானமி நம்ம முன்னேறி இருக்கோம். எந்த இங்கிலாந்து நம்மை அடிமைப்படுத்தி இவ்வளவு கோடி கொள்ளை எடுத்ததோ அந்த இங்கிலாண்டை பின்னுக்கு தள்ளி அவங்க இப்ப 5th லார்ஜஸ்ட், நாம் இப்ப 4th லார்ஜஸ்டாக இருக்கும். இன்னும் the youngest nation in the world ஆக இருக்கும். So the future, this century is going to be India's century. அதனால அனைவரும் ரொம்ப கம்பீரமாக, கர்வமாக நாம் அனைவரும் இந்தியர்கள். அதனால ஒரு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இவ்வளோ ஒரு சந்தோஷமான நாளன்னைக்கு ஒரு தேசமாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுவோம். நாம் இனி அடிமைகள் இல்லை. நமக்கென்ற ஒரு தேசம், நமக்கென்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம், நம் மக்களை நாமே கவர்ன் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் என்று அனைத்தையுமே உருவாக்கி இருக்கோம். அதனால இந்த இண்டிபெண்டன்ஸ் டே என்பது இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ்க்கு வேணா ஒரு கருப்பு நாளாக இருக்கலாமே தவிர இந்த தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு நாள் தான் இது. அதிகபட்சமான நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்தியா எப்படி சஃபர் ஆச்சு, இப்போ எப்படி வீரநடை போட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்வோம். We are proud Indians என்று. வணக்கம். வந்தே மாதரம்.